குளோபல் ட்ராட் ஸ்னாப்ஷாட். ஸோ வந்துட்டு இது யார் ரிலீஸ் பண்ணால் UNCCD வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். UNCCD பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். UNCCDன்னு என்னது, இது வந்துட்டு 1992 ஃபார்ம் பண்ண அந்த 3 இதில் வந்துட்டு இது ஒன்று. ஸோ FCC, UNCBD, UNCCD வந்து பண்ணியிருப்பாங்க. UNCCD இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் 1994. இதுதான் ஒன்லி லீகல் பைண்டிங் ஃப்ரேம்வொர்க் டு அட்ரஸ் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ராட்டுக்கான ஒரே இது தான். டு ப்ரொடெக்ட் அண்ட் ரிஸ்டவர் லேண்டு, என்ஷூர் சேஃப், ஜஸ்டிஸ் அண்ட் மோர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். 197 பார்ட்டிஸ், இந்தியாவும் பார்ட்டி தான். இதுவும் COP தான் வந்து ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பார்ட்டி. ஃபஸ்ட்டு ரோமில் நடந்திருக்கு. இது வந்துட்டு இதை பற்றி நம்ம சின்னதாக ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 23 கண்ட்ரீஸ் கிட்ட வந்துட்டு +23 கண்ட்ரீஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரவுட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மாட்ரேட்லேருந்து ஹைலி ட்ரவுட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த ஏரியா? இந்தியா இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இதில் இந்த லைனில் இருக்கிற மெடிட்டரேனியன் சுற்றி நிறையா இருக்குது. ஸோ அப்புறம் அவ்வளோதான், சரியா? ஸோ அப்போ வந்துட்டு 23 கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த நேஷனல் லெவல் இல்லைனா சப் நேஷனல் லெவலில் போட்டிருக்குன்னு சொல்லியிருப்போம். இது எதுக்கு வந்துட்டு ட்ராட்னு என்னன்னா, மெட்ராலஜிக்கல் ட்ராட், நிறைய ட்ராட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ட்ராட் அந்த மாதிரி நிறையா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு IMD வந்துட்டு நம்ம மெட்ராலஜிக்கல் ட்ராட் வந்துட்டு எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெயின்ஃபால் டெஃபிஷியன்சி வந்துட்டு 25% இல்லை அதுக்கு மேலே 25% மேலே வந்துட்டு நார்மல் லெவலோட டெஃபிஷியன்சி கம்மியாக பெஞ்சது வந்துட்டு அந்த லெவல் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா, டெஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுன்னு சொல்லுவோம். அதோட லாங் டேர்ம் ஆவரேஜோட அது வந்துட்டு 25% வந்துட்டு அதிகமாக இருக்குமாமா. இது வந்துட்டு மாட்ரேட் அண்ட் சிவியர்னு ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ 87% 93 டிஸ்ட்ரிக்டும் வந்துட்டு மாட்ரேட், 93% ஆஃப் தி பாப்புலேஷனும் வந்துட்டு மாட்ரேட் டு வெரி ஹை வல்னரபிளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு 27% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 30 பாப்புலேஷன் ஹைலி வல்னரபிள். இது சும்மா டேட்டா தான், இது வந்துட்டு இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, தேவைப்படாது. இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இதெல்லாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். இம்பேக்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன், இம்பேக்ட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி, ஃபோர்ஸ்டு மைக்ரேஷனு, இதெல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு வேறு பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. இதுவும் வந்துட்டு சஜஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இது அவ்வளோக்கோ தேவைப்படாது. நம்ம வந்துட்டு ப்ரின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நல்லா மெயினாக படிக்கிறாங்களோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்தியா குளோபல் இனிஷியேட்டிவ் வந்து என்ன எடுத்துருக்காங்க, 30x30 டார்கெட் தெரியும். 30x30 டார்கெட்னா அட்லீஸ்ட் 30% ஆஃப் தி எர்த்தோட லேண்டையும் 30% ஆஃப் தி வாட்டரையும் 2030 வந்துட்டு என்ன பண்ணால் ரீஸ்டோர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஏர்லி வார்னிங் வந்துட்டு எல்லா நேஷனும் கொடுக்கணும்னு சொல்லி UN எடுத்திருக்காங்களாமா. ஜென்ரல் அசம்பிளியில் செக்ரட்டரி ஜெனரல் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. IDRA இது வந்து UNFCCயில் COP27 வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. UN Decade Ecosystem Restoration aims to deliver on commitment to restore 1 billion hectares of land by 2030. இந்தியா ஸ்டெப் என்ன, இந்த இது மேனேஜ்மெண்ட் எடுத்தது, மேனுவல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது, நிறைய சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் இருக்கும். அதான் நான் வந்து ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறத மட்டும் நான் க்ரீனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுதான், இது எல்லாமே வந்துட்டு படிக்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு அவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்காது. ஸோ வந்துட்டு அடுத்தது போவோமா. இந்தியா வந்துட்டு ஒரு மெய்டன் வின்டர், அதாவது வந்துட்டு ஆர்க்டிக் சர்க்கிள் இருக்குது, அண்டார்டிக் இருக்குது. அண்டார்டிகாவுக்கு வந்துட்டு என்னென்னா அது வந்துட்டு குளோபல் காமன் மாதிரி. எப்படி மூன் இருக்குல்ல, மூன் வந்து யாருக்குமே உரிமை கிடையாது, எல்லாருக்குமே காமன். அங்கே வந்து வெப்பனைஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுவும் வந்துட்டு அண்டார்டிக் அப்படி தான். ஆனால் ஆர்க்டிக் அப்படி கிடையாது. அங்கே நிறைய பேர்த்தோட டெரிட்டரிஸ் இந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இருக்க முடியாது, ஆர்க்டிக்கில் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது, ரஷ்யா, US எல்லாம் இருப்பாங்க. ஸோ பத்ததுக்கு அவங்கவுங்க நிறையா வந்துட்டு அதுவும் இல்லாமல் நிறைய யூரோப்பியன் ஏஷியன் கண்ட்ரிஸும் வந்துட்டு அங்கே டெரிட்டரி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா வந்துட்டு இது பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு எக்ஸ்பெடிட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறதுக்காக தான் மெயினாக. அப்படி இப்போ நம்ம வந்துட்டு பேசருங்கிறது தான் நம்மளோட மெயினான ஒரு இது. பேசர்னா என்னது, பேசர்னா போலார் சயின்ஸ் அண்டு க்ரையோஸ்பியர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரையோஸ்பியர்னா தெரியும், ஐஸ் இருக்கிற எல்லாமே வந்து க்ரையோஸ்பியர் தான். ஸோ வந்துட்டு இப்போ போலார் சயின்ஸ் அண்டு க்ரையோஸ்பியர் ரிசர்ச், நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷனிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்த இன்ஸ்டியூட் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கீழே இருக்குது. MOES, சரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிடையாது, MOES கீழே இருக்குது. இவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பேசர் ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசர் ஸ்கீமுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. சின்ஸ் 2008 இந்தியா ஆப்ரேட்ஸ் ரிசர்ச் பேஸ் இன் தி ஆர்க்டிக் ஹிமாதிரி இன் ஸ்வால்பர்ட், நார்வே. இது நமக்கு தெரியும்.
ஹிமாதிரி ஹேஸ் பீன் மோஸ்ட்லி ஹோஸ்டிங் சயின்டிஸ்ட்டு. சரி, ஆமாம், இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்வேயில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே ஒரு ரிசர்ச் பேஸ் வந்து வச்சுருக்கோம். எங்கே ஸ்வால்பார்டில், அது வந்துட்டு ஹிமாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வின்டர் இது. ஏன் வின்டரில் போகிறோம்னா அங்கே வந்துட்டு நைட்டு வந்துட்டு போலார் நைட் வந்துட்டு கம்மியாக இருக்கும், சன்லைட் கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் சப்-0க்கு போயிடும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கை ஃபேரிங்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா பார்க்கலாம், எல்லாமே பார்த்து இது பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு அங்கே ஸ்பேஸ் வெதர் ஃபினாமினாலாம் நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க பாயிண்ட் தான். இதுக்கு மேலே வந்துட்டு பெருசாக எதுவும் ஸ்ட்ரைக்கிங்காக இல்லை. அடுத்தது வந்துட்டு சேலஞ்சஸ் பார்த்தோம்னா, அதான் நமக்கு தெரியும்ல, அண்டார்டிக் மாதிரி ஆர்டிக் வந்துட்டு அப்படி கிடையாது. அது வந்துட்டு நிறைய நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது அங்கே. லிமிட்டட் ஆக்சஸ், ஹார்ஷ் கிளைமேட், செவரல் மந்த்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க்டிக் என்ன வச்சுருக்கோம், நம்ம வந்துட்டு அப்சர்வேட்டரி அங்கே வச்சுருக்கோம். அது பேர் என்னது, இன்டார்க்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எஃப்ஜிஓடு வந்து ஃபிஜார்டுன்னு சொல்ல மாட்டோம், ஃபியார்டுன்னு சொல்லுவோம் நம்ம. கான்ஃபிடன்ட் ஃபியார்ட் ஆஃப் தி ஆர்க்டிக் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட அங்கே இருக்கிற அந்த ஃபியார்டில் தான். ஃபியார்டுனா தெரியும் நமக்கு, அது வந்துட்டு ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ், ஒன் ஆஃப் தி லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஜாகிரஃபியில் படிப்போம். ஸோ வந்துட்டு அப்போ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே இருக்குது என்னது, இன்டார்க் நமக்கு தெரியும். அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்க்டிக் கவுன்சில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு என்ஜாய் பண்ணுது. நிறைய ஞாபகம் ஆர்க்டிக் கவுன்சில் வந்துட்டு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்குது. இந்தியா இஸ் சிக்னேட்டரி டு தி ஸ்வால்பார்ட் ட்ரீட்டி ஆஃப் 1920. ஸோ இதுவும் நம்ம தெரியும். ஸ்வால்பார்ட் ட்ரீட்டினா அது வந்துட்டு இந்த சீடெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, க்ரையோ டெம்பரேச்சரில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதுதான் வந்துட்டு அது வந்து ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷனில் அது ஒரு இது தான். சீடும் வந்துட்டு ஜெர்ம் பிளாசம் கன்சர்வ் பண்ணதில்லை. ஸோ அதனால் அது ஒரு ஜெர்ம் பிளாசம் தானே. அதனால் இந்தியா சர்பாஸ்ட் தி மோன்ட்ரியால் புரோட்டோகால் டார்கெட்ஸ். ஆமாம், அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, HCFC இருக்குல்ல, அதை வந்துட்டு ஹைட்ரோக்ளோரோ கார்பன்ஸ் 35% வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, ஃபேஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு 2020 பேஸ் லைனை வச்சு. அது 2020 பேஸ் லைனாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க. பேஸ் லைன் ஓகே, சரி, அதை பேஸ் லைனாக வச்சு தான் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 44% வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம், நல்லது தான். இதுலேருந்துலாம் ரிலீஸ் ஆகுது ரெஃப்ரிஜரன்ஸு, ப்ளோவிங் ஏஜென்ட்ஸு, இதிலெல்லாம் வந்து இதாகுது. ரெஃப்ரிஜரன்ஸில் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ப்ளோவிங், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் பாலி யூரித்தேன் ஃபோம், அதோட ப்ளோவிங் ஏஜென்ட்டாக. புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுற 2024 அதுக்கப்புறம் வந்துட்டு 2030 வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் அவுட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சில மிஷினரிஸு, சில இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம்ல, அப்போ வந்து HCFCs வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2030 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2024 வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான இது வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். மான்ட்ரியல் புரோட்டோகால் இட் இஸ் அ குளோபல் என்விரான்மெண்டல் ட்ரீட்டி டு எலிமினேட் தி ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஓசோன் டெப்ரிசிங் சப்ஸ்டன்சஸ். ODS இது பண்ணுறது தான். ODSன்னு தெரியும், குளோரின் அண்ட் ஃப்ளோரின் தான். ஸோ வந்து மான்ட்ரியல் வந்துட்டு ஓசோன் இது பண்ணுறதுக்காக இது பண்ணுறது. அது வந்து வியன்னா கன்வென்ஷனுக்கிறத நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம், இந்த ப்ரோட்டோக்காலை. சரியா, இது ஒரு கன்வென்ஷனு, அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வந்து இது. ஸோ வந்துட்டு இப்போ மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு ஓசோன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நிறைய HFCs வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். HFC இருக்குல்ல, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இது வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ODS கிடையாது, ஓசோன் டெப்ரிசிங் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இது வந்து பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸு. இது வந்துட்டு 10,000 மடங்கு வந்துட்டு அதிக எஃபெக்ட் இருக்குமாமா. அப்படி தானே, thousands of times ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட 10,000 நிறைய 1000 மடங்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பொட்டன்ஷியல் இருக்கும், க்ரீன் ஹவுஸ் பொட்டன்ஷியல் வந்துருக்கும். ஸோ அதனால் இதை வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும், என்ன பண்ணணும், ஃபேஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓசோனில் 2 இருக்குது, குட் ஓசோன், பேட் ஓசோன். 2னா அது டைப் கிடையாது, அது 2 இடத்துல இருக்கிறனால அது வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம அதை அப்படி கிளாஸிஃபை பண்ணிடுவோம். ஸ்டாட்டோஸ்பியர் 40 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், 10லேருந்து 40 கிலோமீட்டர் வரையும் இருக்கிறது. அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டோஸ்பியரிக் ஓசோன் சொல்கிறோம். அப்புறம் வந்துட்டு ஓசோன், இது ட்ரோபோஸ்பியர் தெரியும்லே. ஸோ 8 to 16 கிலோமீட்டர்ஸ் வரையும் இருக்கும் மேக்ஸிமம், ஆவரேஜாக ஒரு 10. அதனால அந்த கணக்கில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் வந்துட்டு ஹார்ம்ஃபுல், பேட் ஓசோன். அப்புறம்
இது ஏன் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ்னால் ஓசோன் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். யூவி வந்து படும், பிரேக் டவுன் ஆகும், மாலிகுலாகவும் அட்டாமிக் ஆக்சிஜன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு O3 வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஆகுது. ஸோ இது மறுபடியும் இது 2 கம்பைன் ஆகி மறுபடியும் O3 ஃபார்ம் ஆகும். இப்படி வந்துட்டு இது கம்பைன் ஆகிற இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த O2 கூட வந்து Cl போய் சேர்ந்துடும், ClO2 மாறிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஆக்சிஜன் பைண்ட் ஆகாது. மேபி அதுக்கு பொட்டன்ஷியலாக இல்லை அஃபினிட்டி அதிகமாக இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் அது கூட அது வந்து பைண்ட் ஆகிடுது. அதனால் நமக்கு வந்துட்டு ஓசோன் டெப்ளீட் ஆகுது. வியன்னா ப்ளஸ் மான்ட்ரியல் இதை வந்துட்டு நம்ம வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். 3 ஸ்டேஜ் HCFC மேனேஜ்மெண்ட் ஃபேஸ் அவுட் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து வச்சுருக்கோம். இந்தியா கூலிங் ஆக்ஷன் பிளான் வந்து வச்சுருக்கோம். ஓசோன் செல் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு இருக்குது. அடுத்தது என்னது? குங்மின் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். மான்ட்ரியல் தெரியும். இது கொரோனாவில் 2 இடத்துல நடந்துச்சு. குன்மிங் சைனாலையும் நடந்துச்சு, மான்ட்ரியலையும் நடந்துச்சு, கனடாலையும் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு சிபிடி வந்துட்டு ஐக்கி டார்கெட்ஸ், அதாவது ஐக்கி டார்கெட்ஸ் முன்னாடி இருந்துச்சு. அப்போயும் அந்த சிபிடியில் நடந்திருக்கும். அது வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 20 டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு லீகலி நான் பைண்டிங் இன் நேச்சர், அது நான் வந்து பைண்டிங் கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு டார்கெட் கொண்டு வந்திருப்பாங்க. 4 ஓவர் ஆர்க்கிங் கோல்ஸ் என்னது? Human halted induced species extinction, sustainability of biodiversity, equitable sharing of benefits, closing the biodiversity finance gap of 700 billion per year. India has set 23 goals for 2030. It includes 30%. India has set 30% conservation of land, sea and inland waters, 30% restoration of degraded ecosystems, integration of biodiversity into policies. இப்போ குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் ஃபண்டுன்னு இருக்குது. அதை வந்துட்டு யார் வந்து பார்த்துக்கிறான்னா GEF தான் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரஸ்ட் ஃபண்டு பை GEF. வேர்ல்டு பேங்க் தான் GEF பணம் கொடுப்பாங்க போல், அவங்க தான் ட்ரஸ்டி. progress made by KMGBF led to the adoption of treaty and conservation sustainable use of இதெல்லாம் இருக்குது. சிபிடி தெரியும், அதுவும் 1992 அடாப்ட் பண்ணியிருப்போம். என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 1993 196 கண்ட்ரி ராட்டிஃபை பண்ணிருக்கு. இந்தியா மெம்பர் தான் எல்லாத்துலேயும். அப்புறம் நகோயா ப்ரோட்டோக்கால், இது ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு சின்ன இது தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். இப்போ நம்ம ஷேரை யாராச்சும் எடுத்துட்டோம்னா நம்ம கொய்யாவில் என்னோட கொடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் கோயா அப்படின்னா அந்த ஷேருக்காக நம்ம வந்துட்டு இது பண்ணுறது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கேன். அசஸ் டு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் and fair and equitable share of benefit arising from their utilization. தெரியும் நமக்கு ஜெனட்டிக் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து வர பெனிஃபிட் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் கரெக்டாக. அடுத்து வந்துட்டு கான்டென்சினா ப்ரோட்டோகால் அண்ட் பயோசேஃப்டி அண்ட் கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பயோசேஃப்டிக்காக கான்டென்சினா ப்ரோட்டோகால். இது வந்து அப்டேட்டட் லிஸ்ட்டு. இது ஒன்றும் பெருசாக இல்லை. சைகன் ஒரு ஆன்டி யூரோப் வந்துட்டு போன ஐசேஜ்லேருந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அதை வந்து கிரிட்டிக்கல் என்டேஜர்லேருந்து ஏற்றுட்டு போயிருக்கு. இப்போ வந்து 44,000 ஸ்பீசிஸ் வந்துட்டு ஆர் த்ரெட்டன்ட் வித் எக்ஸ்டென்ஷன். இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கஷ்டம்தான். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் இது வந்து ரிஸ்க் அது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சும்மா படித்தாவே தெரியும். இப்போ IUCN எங்கே இருக்குது? இங்கிலாந்து, சுவிட்சர்லாண்டு. இட் இஸ் நாட் அன் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் அன் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். இது தனி. இட்ஸ் அ மெம்பர்ஷிப் கம்போசிட் ஆஃப் போத் கவர்மெண்ட் அண்ட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ். இதுதான் IUCNோட ஸ்பெஷாலிட்டி. நாலேஜ் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே கொடுப்பாங்க.
பப்ளிக், ப்ரைவேட், கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே. ரெட் லிஸ்ட்டை பற்றி ஸ்டாட்டிக் இது நமக்கு தெரியும். இது எது ரேஞ்சு, பாப்புலேஷனு, சைஸ், ஹேபிட்டட், எக்காலஜி, யூஸ்ட் இன் ட்ரேட் த்ரெட்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ஆக்ஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. என்ன ப்ரொவைட் பண்ணுது? டேட்டா ப்ரொவைட் பண்ணுது. இதெல்லாம் கேட்டகரிஸு. க்ரைட்டீரியா யூஸ் டு டிட்டர்மின் த ரிஸ்க் ஆஃப் ஸ்பீசிஸ். என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க? பாப்புலேஷன் சைஸ் ரிடக்ஷனு, ஜாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்டட் ஜாகிரபிக்கல் ஏரியா, அடுத்து என்னது, very small or less restricted area, quantitative analysis, extinction risk. சிஎம்எஸ்னால் தெரியும், கன்வென்ஷனல் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். இதை நம்ம பாண்ட் கன்வென்ஷனும் சொல்லலாம். இது சில ஃபைண்டிங்ஸ்லாம் சொல்லியிருக்கு. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. June 1797. Iran-US war. America-Iran war. ஈராக் அது. ஆன்டிடோப்ஸ் கேன் ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் வைலப்ஸ். சரி, இது என்ன நம்ம பார்த்துக்கோ லைட்டாக. மைக்ரேட் ஸ்பீசிஸ் வந்து என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? வைல்டு ஃபயராக குறைக்குது, பாலினேஷனு, சீட் டிஸ்பர்ஷன், நியூட்ரியன் சைக்கிளிங், இதெல்லாம் நமக்கு ரொம்ப காமனாக தெரியும், படித்ததும் தெரியணும் அவசியம் இல்லை, இதெல்லாம் பண்ணுது. இதுக்கு சில த்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. CMS signed into June 17, 1997. The Bond Convention is an environmental treaty of UN. இந்த UNEP இருக்குல்ல, அது வந்து நிறைய அதுக்கு வந்து செக்ரட்டரியல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். அதாவது அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸில் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அது வந்துட்டு பண்ணி கொடுக்கும். இந்த கன்வென்ஷன் போட்டால் அந்த கன்வென்ஷனுக்கு வந்து பண்ணணும்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு பாண்ட் கன்வென்ஷனுக்கு இதுதான் வந்துட்டு செக்ரட்டரியல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. நல்ல ஞாபகம், பாண்ட் கன்வென்ஷனுக்கு UN கொடுக்குது. சரி, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமிலிட்ஸ் 2024 இது ஞாபகம் வச்சுக்கணும்.
கேம்லிட்ஸ்னால் என்னென்ன குரூப் ஆஃப் இது வந்து இதாகுதுன்னா அல்ஃபாகாஸ், பாக்டீரியன் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ட்ரோமிடாரிஸ், அப்புறம் குவானாகாஸ், லாமோஸ், விஷுனாஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஹெர்பிவோரு, இதுதான் இது பண்ணுது. ஆண்டிஸில் இருக்குது, சவுத் அமெரிக்கா. ஸோ வந்துட்டு ஃபைபர் கொடுக்குமாமா. ஈவன் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து ஃபுட் அண்ட் ஃபைபர் வந்து நியூட்ரிஷ் ஃபுட் வந்து தருமா. களக்காடு முண்டதேர் ஜெயசோட வந்து டாக்டர் எஸ் கருப்பசாமின்னு ஒருத்தர் வந்துட்டு அவரோட சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷனுக்காக ஒரு செடிக்கு வந்துட்டு இம்பேட்டியன்ஸ் கருப்பசாமின்னு வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து இது என்ன எங்கெங்கெல்லாம் இதாக இருக்குங்கிறது வந்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் சும்மா மேக்ஸிமம் இது வந்துட்டு ஸ்பீசிஸ் வந்துட்டு நான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் சும்மா எனக்கு தோன்றது மட்டும் தான் படிப்பேன். இது ஃப்ளைங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்துட்டு எதில் இருக்குன்னா வந்துட்டு கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சு. ஆமாம், கரெக்ட் தான். இந்த கிரிட்டிக்கல் என்டேஞ்சரில் நமக்கு தனியாக கடைசியில் ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அதில் எதுன்னு சொல்லிட்டு அந்த சூனியால் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை ஈஸியாக படிச்சுக்கலாம். சும்மா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட்டும் நம்ம இதில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு 20 to 24 இருக்கும் ஸ்பீசிஸு. அதை மட்டும் படித்த போதும். இது தலைவர் வந்து நாக்டர்னல். அப்புறம் எண்டமிக் டு இது நாக்டர்னல், எண்டமிக் டு நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஒன்லி நோன் வித் certainty from a single specimen collected in none of இது ட்ரை டெசிடியஸ் மவுண்டன் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஷெட்யூல் 2 ஆஃப், ஆனால் இது வந்து ஷெட்யூல் 2ல் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 19 இதுக்கு. அடுத்தது வந்துட்டு என்னது, நம்தாப்பா டைகர் ரிசர்வ் ஹாஸ் பின் எவர்கிரீன். அதில் வந்து என்ன இருக்குன்னா எவர்கிரீன் இருக்குது, மாயஸ் ஜஸ்டிஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஆமாப்பா, அது வந்துட்டு அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அது ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு மவுண்டன் ரீஜன் கொஞ்சம் மேலே போக 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 வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த மவுண்டனிஸாக இருக்கிற டெரைன்ஸ்லாம் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கீழே இருந்திருக்கும். மாய்ஸ் டெசிடிஸ் இருக்கும், சப்ட்ராபிக் அது கீழே போகும்போது இருக்கும். மேலே இன்னும் கொஞ்சம் போகும்போது சரி இதெல்லாம் மேலே போக 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 மாய்ஸ் டெசிடிஸு, சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ஸு, டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு, அல்ஃபைன் பயோம்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இது டையல் வெர்டிகலேஷன். இது ஒன்றில் ஜூ பிளாங்டன்ஸ் வந்து உணவு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு சும்மா வெர்டிக்கல் மூமெண்ட்டில் மேலே வரும். சீல் அப்படி வெர்டிக்கலாக மேலேயும் கீழே வந்துட்டு இருக்கு அந்த காலம் வைஸில். அப்படி வரும்போது மேலே வந்துட்டு என்ன பண்ணணும்னா நைட்டில் வராது, சரி பகலில் வராது, வந்துட்டு சாப்பிட்டு நைட்டில் சாப்பிட்டு சீக்கிரம் கீழே ஓடி போயிடும். அது மூலமாக என்ன ஆகுதுன்னா கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. மேலே இருக்கிற பிளான்டாங்ஸ் தானே, க்ரீன் தானே. இப்போ க்ரீனாக ஃபோட்டோசிந்தசிஸ்னால் கார்பன் டை ஆக்சைடை இது பண்ணி சன்னை கேப்சர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம்ல, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தானே இதாகும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இது நம்ம படித்து பார்த்துட்டாவே தெரியும், இதெல்லாம் ரொம்ப சின்னது தான். ட்ராபிகலைசேஷன் இது என்னது? Study indicates that rising sea temperature due to climate change are causing tropical marine species to move from equator towards pole under retraction of the temperate species. The mass movement of marine life has been the tropicalization. இது கண்டிப்பாக கேட்பாங்க. The term tropicalization refers to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டு அவங்க லாங்குவேஜில் UPSC கேட்பாங்க. Move from equator towards poles. Retraction meaning வித்ட்ரால் ஆகிறது அந்த மாதிரி வருமோ? ரீட்ராக்ஷன் ரிலேட்டட் டு மைக்ரேஷன். சரி ஒழுங்கு பார்த்துக்கலாம். இப்போ இது மெடிட்டரேனியன் சி வந்துட்டு ட்ராபிகலைசேஷனோட ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாங்க. ட்ராபிகலைசேஷன் கண்ட்ரிபியூட்ஸ் டுகெதர் வித் போரியலைசேஷன் அந்த டெசர்டிஃபிகேஷன். போரியல் ரீஜன்னா அப்படி தானே, அந்த பனி இது வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அங்கே வந்துட்டு கிராஸ் மட்டும்தான் இருக்கும், இதெல்லாம் இருக்காது. contribute to the global redistributions of biota and rearrangement of borealization meaning borealization meaning இன்னும் வர மாட்டேங்குது.
இதுதான்ப்பா வருது. சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போரியல் ஃபாரஸ்ட். ஷார்ட், மாய்ஸ்ட் அண்ட் மாடரேட்லி வார்ம் சம்மர், லாங் கோல்ட் அண்ட் ட்ரை வின்டர்ஸ் வந்துருக்கும். ப்ரிசிபிடேஷன் ரொம்ப கம்மி. இப்போ ஃபாரஸ்ட்டை பற்றி பார்ப்போம். பாட்ஜால் தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். சரி, அசிடிக்காக இருக்கும். சரி, லீச்சிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அலுமினியம் சம்திங் அந்த மாதிரி எலமெண்ட்டு தான் இருக்கும். அந்த எலமெண்ட்டெல்லாம் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், அசிடிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அப்போ மண்ணில் அசிடிட்டி தான் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் ஃபெர்டிலிட்டி செம அதிகமாக இருக்கும். சம்திங் அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா பார்ஷியலாக டிகம்போஸ் ஆகி அந்த மாதிரி வந்து இதாகிட்டு இருக்கும். நமக்கு சேலட் சாப்பிட்டுட்டே இது பண்ணுறாங்க, நான் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறேன். சரி, இந்த வீடியோவே தான் இருக்கும் போல். சரி, ரிப்போர்ட் எம்பசைஸ்ட் ஆன் ரீஷேப்பிங் குளோபல். இது என்ன கொடுத்துருக்காங்க? குளோபல் ஃபைனான்ஸ் ஆர்கிடெக்சர் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். சரியா? சரி, இது வந்துட்டு நித்தியம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சிச்சுக்கோ. கேட்டாலும் மேபி 5 இருக்குது. குளோபல் ஃபினான்ஷியல் சஸ்டைனபிள் க்ரோத்துக்காக வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். எதுக்கு இப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்லாமே ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, நிறைய டிஸ்பாரிட்டி இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நிறைய இப்படி இருக்குது. இப்போ இருக்கிற கரண்ட் குளோபல் இது வந்துட்டு என்ன இருக்குன்னா டிஸ்பாரிட்டிஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஏன்னா டெவலப்பிங் நடுவில் அந்த மாதிரி நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற ஆர்கிடெக்சர் வந்துட்டு இன்ஃபார்மல் தான், அதுவும் இன்எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. டெப்ட் கிரைசிக்ஸ் தான் வழிவகுக்குது. புவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட். ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன? எம்டிபிஸ் இருக்குல்ல, ரிஃபார்மிங் தியர் ஸ்ட்ரக்சர் டு இம்ப்ரூவ் கெப்பாசிட்டி மொபிலைசேஷன், பெட்டர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அசட் கிளாஸ். அதை அதோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காக. எஸ்டாப்ளிஷிங் மல்டிலேட்ரல் கிரெடிட்டர் கிளப் ஃபார் மேனேஜிங் டெப்ட் சஸ்டைனபிலிட்டி இன் அ டிரான்ஸ்பரண்ட் மேனர். ஃப்ளெக்சிபிலிட்டி மிஷன்ஸ் கண்ட்ரிஸ் இன் தர் குளோபல் சவுத் நீட் தெம் as they will provide them with the means to adapt and innovate in response to impact of இது. இதெல்லாம் வந்துட்டு இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் நேச்சர் ரிப்போர்ட் 2023. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போன வாரம் ஐயூசிஎன் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சி. இதோட மேபி கேட்கலாம். ஸோ வந்துட்டு இது இட் ட்ராக்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஃபைனான்சஸ் ஃப்ளோ டு நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் டு டேக்கிள் குளோபல் சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு பயோடைவர்சிட்டி லாஸ், land degradation and climate change. It first time estimated global scale of public and private nutrient இது nature negative finances. நெகட்டிவ் ஃபினான்ஸ்னால் என்னது? வாங்கிக்கிறாங்களா இல்லை கம்மியாக கொடுக்காதுன்னா கம்மியாக இருக்குது. நெகட்டிவ் ஃபினான்ஸ்னால் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் நெகட்டிவ். கீ ஃபைண்டிங்ஸ் இந்த கரண்ட்
finances flows to NBS is வந்து around 200 billion, which is only 1/3 of இப்போ 600 எதுவும் தேவைப்படுது, பில்லியன் தேவைப்படுது. ஆனால் இப்போ வந்துட்டு 200 தான் பண்ணுறோம், 1/3 தான். இங்கே நேச்சர் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் எஸ்டிமேட்டட் UPSC. நேச்சர் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் ரெஃபர்ஸ் டு தி ஃபைனான்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டி தட் குட் பொட்டன்ஷியலி ஹேவ் நெகட்டிவ். இதுதான் நினச்சேன். இது வந்து பேர்லேயே சென்ஸ் பண்ணது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போகிற ஃபைனான்ஸ் வந்துட்டு நேச்சருக்கு வந்துட்டு நல்லது பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு என்பிஎஸ்க்கு வந்துட்டு என்பிஎஸ்க்கு வந்துட்டு ஃபினான்ஸ் பண்ணுறது. இன்கேஸ் அது டிட்டோரேட் பண்ணுது, இந்த மாதிரி கெட்டது இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக பண்ணுதுன்னா அது வந்துட்டு நெகட்டிவ், நேச்சர் நெகட்டிவ் ஃபைனான்ஸ். Future investment needed. To meet Rio Convention targets, finance flows to NBS must also triple from current levels to reach $542 billion per year by 2030. Key recommendations in the report. அவ்வளோதான், ஸ்டார்ட் முடிஞ்சு. இதெல்லாம் ஈஸி தான்ப்பா. இதெல்லாம் படிச்சுக்கணும். ஆறு கண்ட்ரியும் இதுவும் வந்துட்டு என்ஆக்ட்னு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இது எதுனா என்ஹான்சிங் நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் ஃபார் அசலரேட்டட். இது சரியா என்ஆக்ட்னது ஜெர்மனி ஈஜிப்தும் வந்துட்டு COP 27 தான் இருந்திருக்கும். ஏன்னா சர்மல் சைக்கிள் அப்போ தான் நடந்துச்சு. அலாங் வித் தி IUCN வந்துட்டு COP 27 வந்துட்டு சர்மல் சைக்கிள் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இது நமக்கு தெரியும். ஜெர்மனி ஈஜிப்து IUCN சும்மா லைட்டாக படிச்சு வச்சுக்கோங்க, கேட்டால் நல்லது தான். இட் aims to coordinate global efforts to address climate change, land and ecosystem degradation and biodiversity loss through natural based solution. Global Climate 2011 to 2020. Global Climate 2011-2020 released by WMO. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு ஈஸியாக தெரியும். ஸ்டேட் ஆஃப் நேச்சர் ரிப்போர்ட்டா, அது என்ன ரிப்போர்ட்டு ரிலீஸ் பண்ணுது? ஸ்டேட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் நேச்சுரல் ரிப்போர்ட்டு. இது UNEP தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா இப்போ இந்த மேகசீனை போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் 4 times வச்சு திருப்பி ரீரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு படித்தது யூஸ், இல்லைன்னா வேஸ்ட்டு. சும்மா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தடையும் படிக்கும்போது நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைமே எல்லாமே நமக்கு கிடைக்காது. நம்ம ஒவ்வொரு தடையும் படிக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சொசைட்டி படிப்போம். The Global Climate 2011 to 2020 report released by WMO. ஓகே, இது வந்து வார்மஸ்ட் டிகேடு ரெக்கார்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துட்டு ஃபேக்ட் தான். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இது கேட்குற மாதிரி இருக்குது. நார்த் வெஸ்ட் இந்தியா, பாகிஸ்தான், சைனா அண்ட் சதர்ன் கோஸ்ட் ஆஃப் அரேபியன் பெனின்சுலா எக்ஸ்பீரியன்ஸ்டு வெட் டிகேட். மெரைன் ஹீட் வேவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓவர் 60% of the surface of oceans. MHW occurs when the surface temperature of a particular region of the sea rises to 3 to 4 degrees Celsius above the average temperature. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிகிரி செல்சியஸில் ஆவரேஜ் டெம்பரேச்சரு அட்லீஸ்ட் 5 days. இது வந்து எது என்னது? MHW மெரைன் ஹீட் வேவ்ஸ்.
கிளேசியர்ஸ் குளோபலி தின்டு பை 1 meter per year. அடேங்கப்பா, அது பெரிய விஷயம் தானே. 1 meter வந்து ஐஸ் கரைஞ்சிருச்சுன்னா. அண்டார்டிக் ஐஸ் ஷீட் லாஸ்ட் நியர்லி 75% மோர் ஐஸ் இன் கம்பேரிஷன் டு அடேடா நிறைய வார்ம் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, ஆனால் வந்து நம்ம வந்துட்டு குறைக்கிறதுக்கு நான் வெளியே எடுக்கணும். ஸோ sea level rose at an annual rate of 4.5 mm per year. ஸோ வந்துட்டு இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒரு ஃபண்டு வச்சுருப்போம். என்ன ஃபண்டு இது? அதாவது வல்னரபிள் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரிஸ்லாம் டிசாஸ்டருக்கு வல்னரபிளாக இருந்து ஏற்கனவே வந்துட்டு irreversible சேஞ்ச் ஃபேஸ் பண்ண கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபண்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். போன தடவை இது பண்ணியிருப்போம், இந்த தடவை வந்துட்டு ஆப்ரேஷனலைஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அதான் எல்என்டி ஃபண்டு. எல்என்டி ஃபண்டு வாஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு வாஸ் ஆப்ரேஷனலைஸ்டு இன் விச் COP 27. ஆனால் வந்துட்டு இப்போ தான் இது பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. போன தடவை எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிறதுலேயே நம்ம நிறையா படிச்சிருப்போம். அந்த மே மந்தோட இதுலாம் படித்தோம். மே மந்த் இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டே வந்தாங்க. அப்போ இந்த இதோட தான் இப்போ படிச்சிருப்போம். என்னென்னா இதுக்கு வந்துட்டு நிறையா இந்த பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி இது பண்ணுறோம், ட்ரஸ்டி வந்து வேர்ல்டு பேங்க் அது எந்த இதில் இது பண்ணணும், யார் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லி இப்போயே ஜெர்மனி யூகேலாம் போட்டு வச்சிருக்காங்க போனோம். ஆனால் அமெரிக்காலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. Key impact of human ecosystem: 94% of disasters recorded over the last decade was due to weather-related event. Okay. 4 pillars of food security: access, availability, utilization, stability are facing threat, posing challenges in achieving SDG. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னது, இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறனால குளோபல் கிளைமேட் 2011 to 2020 ரிப்போர்ட். கிளைமேட்னாவே நமக்கு தெரியும் WHO தான் பண்ணுறாங்க, WMO தான் பண்ணுறாங்க. இது வந்து இதோட கீ ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம். ஸ்ட்ரென்தனிங் சயின்ஸ் பேஸ்டு பாலிசி இன்ட்ராக்ஷன் டு அட்வான்ஸ் சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன், டெவலப் a framework for action. It will help decision makers to identify synergistic action for just transition. WMO is a specialized agency for the United Nations established in 1950. தெரியுது, ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி தான் தெரியும். கூப்பிட்ருக்காங்க. Framework for action: indivisible but diverse, fostering policy integration, prioritization and innovation is an interconnected world. Context sensitive. என்னது எதுக்கான ஆக்ஷன்? நான் எதை சும்மா படிச்சுட்டு இருக்கீங்க பேசிவாக. சரி, இதுக்கு வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் இது பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் பாலிசி இன்டெகிரேஷன், கண்டெக்ஸ்ட் சென்சிட்டிவாக இருக்கணும், ஜஸ்டிஸ் லீவ் டவுன் பெயிண்டு, குளோபல் சாலிடேட்டரி டெவலப்மெண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேட்டிவ், இதெல்லாமே பார்த்துக்கலாம். சரி விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்ளிகேஷன். இப்போ என்னென்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு CBG இருக்குல்ல, கம்ப்ரஸ்டு பயோகேஸு, அதை வந்துட்டு நம்ம நேச்சுரல் கேஸ் கூட வந்துட்டு பிளெண்டிங் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இப்போ 2 விஷயம் இருக்குது. இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற CNG, இதே வந்துட்டு இதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. சம் கேஸஸ்லாம் வந்துட்டு PNGன்னா பைப்டு நேச்சுரல் கேஸு, பைப்டு நேச்சுரல் கேஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செக்மெண்ட்ஸ் ஆஃப் சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ வந்துட்டு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சென்டர் அரௌண்டு மேண்டேட்ரி பிளெண்டிங் ஆஃப் கம்ப்ரஸ்டு பயோகேஸு இன் CNG, இது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர். இதுக்கெல்லாமே இது பண்ணுறாங்க. இது வந்துட்டு PON தான் வந்து பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. MPNG, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸு. இது வந்துட்டு ஃபேஸ் வைஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு மீத்தேன் பிளெண்டிங் வந்து இருந்துச்சுல்ல, எத்தனால் பிளெண்டிங், அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவும் வந்து CBG வந்து பிளெண்ட் பண்ண வைக்கிறோம். அதுதான் மேட்ரு, அது வேறு எதுவும் இல்லை. இது ஈஸியாக கொண்டு போகலாம், ரொம்ப வளவலன்னு போனால். அடுத்தது CBO is an obligation where mixtures of a traditional and alternative fuels like CBG are blended in varying percentage in order to displace petroleum. இது நம்ம படிச்சுக்கணும். இப்போ எதுக்கு பண்ணுறோம்? பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். சரியா? இட் வில் என்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 750 CBG. ஆமாம், இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இது பண்ணுறதுனால இது அதிகமாகும். அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எஸ்டிமேட் டிபெண்ட் ஃபார் CBG இன் தி GCD இது செக்டர்.
CGD செக்டர். சிஜிடினா கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனா, கம்ப்ரஸ்டு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர், அதில் எனக்கு என்னண்டு. சிஜிடி செக்டார், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், இப்போ தான் நான் பார்த்தோம், சாரி நான் மறந்துட்டேன். சரி சரி சரி. எல்என்ஜிக்கு பதில் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதை நம்ம வாங்குகிறோம். ஆமாம், எல்என்ஜி வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். சேவிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இது மூலமாகவே நமக்கு இதாகவும் தெரியும். சர்க்குலர் எக்கனாமி, நெட் ஜீரோ எமிஷன்ஸு. இதோட ரோட் மேப் பார்ப்போமா. CBO will be voluntary till 24-25 and mandatory blending obligation would start from 25-26 fiscal year. அடுத்து வந்துட்டு CBO shall kept as 1%, 3%, 4% of total consumption for the year இந்த ரெஸ்பெக்டிவ்லி. இவ்வளோ தான் கணக்கு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது 2029 இது வந்துட்டு இந்த இதில் வந்து கேட்கலாம், ஃபேஸ் வைஸ் தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதை ஒரு இதாக வந்துட்டு ரொம்ப டீப்பாக கேட்கணும்னு நினச்சா தான் அப்படி கேட்பாங்க. ஆனால் இதோட இது பேசிக்காக வந்துட்டு சிபிஜினா என்ன, இது எதில் இது பண்ணலாம், இதோட எஃபிஷியன்சியை பற்றி, மற்ற கேஸோடக்கும் இதுக்கும் எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணி கேட்பாங்க UPSC. அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு அனலைசிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்குவோம். சென்ட்ரல் ரெப்போசிட்டரி பாடி ஷால் மானிட்டர் இம்ப்ளிமெண்ட் தி பிளெண்டிங் மேண்டேட். சரி, ஓகே. CBG is an energy-rich gas produced by anaerobic digestion of biomass like agriculture residue, cattle dung, sugar cane, press mud, municipal solid waste, MSWன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனது இது ஆக்சுவலாக வந்துட்டு பயாலஜிக்கல் ப்ராடக்ட் மூலமாக தான் வருது மெயினாக. சரியா, அதுதான் அது. அடுத்து வந்துட்டு இட் கம்பரைசஸ் ஆஃப் மீத்தேன், அப்புறம் வந்துட்டு CO2, லோ லெவல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S வந்துட்டு இருக்குது. CO2 வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அண்டு அமோனியா. இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் டு ப்ரொமோட் பயோஃபியூல்ஸ். எனது நேஷனல் பயோஃபியூல்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி செட் அப் 1% and 2% சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் இனிஷியல் indicative blending percentage targets for international flights in 2027 and 28 respectively. Okay. ஸோ வந்துட்டு 2%, 1%, 2% வந்துட்டு 2027 1%, இதில் வந்துட்டு இந்த இதுவும் வந்துட்டு ஏவியேஷன் ஃபியூல் இருக்குல்ல, அதில் வந்துட்டு பிளெண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு டார்கெட் வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். சதாத் சஸ்டைனபிள் அல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கீம். சூப்பருங்க. இது வந்துட்டு கோபர்தன், இது வந்துட்டு பிரகாஷ் ஜவடேகர் இருக்கும்போது தான் இது வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. இல்லை, ஆமாம், அவர் இருக்கும்போது தான் பண்ணியிருப்பாங்க. ரோடு அண்ட் ரயில்வே இதாக இருக்கும்போது தான், சார் ரோட் மினிஸ்டர், ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு இதாக இருக்கும்போது தான் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு ஹைவேஸ் சம்திங். ஆமாம்மா, கரெக்டு. சாரி. கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்ஸஸ் டன். சரி, தூக்கம் வர மாதிரி இருக்கு. சரி, லோன் டு இந்தியா ஃபார் MSW மேனேஜ்மெண்ட் பை ADB. லோன் டு இந்தியா ஃபார் MSW மேனேஜ்மெண்ட். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் approved $2,000 million loan to India to improve waste management and sanitation. Probably ADB's initiative aims to enhance municipal solid waste management under SBM 2.0 EU 2.0 which commits all cities to be garbage free by 2026. பரவாயில்லப்பா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குது. என்னதுன்னா, முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இது SBM 2.1 இது பண்ணியிருக்கு. SBMனா என்னது? SBM 2.0 ஸ்வச் பாரத் மிஷன். இதை மறந்துட்டேனே. கரெக்டு தான். பரவாயில்லையே, அதுக்கு வந்துட்டு இது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2.0. சரி, அதுக்கு வந்துட்டு 200 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்களா? 200 மில்லியன் டாலர் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. சரியா? ADB's இனிஷியேட்டிவ்
இன்ஃபோகிராஃபிக்ஸ் பார்க்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஏடிபியோட இனிஷியேட்டிவ்ஸ். ஆமாம், சரி பார்த்துக்கலாம். இனிஷியேட்டிவ்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் 100 cities across 8 states. இது ஞாபகம் வச்சுக்கணும். இது இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டெஸ்ட் சீரிஸில் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் எனக்கு தெரில. ஸோ அதனால் இதை வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக 2 ஸ்டார் இம்பார்ட்டன்ட்லாம் போட்டு பார்த்துக்கலாம். அபவுட் MSW இன் இந்தியா. MSW comprises solid or semi-solid commercial and residential waste including treated biomedical waste but excluding industrial hazardous. சரி, முனிசிபல் சாலிட் வேஸ்ட்னா என்னென்னு பார்த்துக்கோம். சாலிட் இல்லைனா செமி சாலிட், கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் வேஸ்ட். ஆமாம், சரியா. ரெசிடென்ஷியல் வேஸ்ட் இன்க்ளூடிங் பயோமெடிக்கல் வேஸ்ட்டும் கூட. Excluding industrial hazardous waste from municipal areas. In 2020-21, India generated 1.6 lakh tons per day of solid waste, with 94.45%, but only 50% are treated. Management of MSW is the responsibility of urban local body. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. Issues in MSW management in India. Initially, urbanization did not incorporate MSW management as a component. சரி, சப்ஆப்டிமல் இனிஷியலாக வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இதாகவே இது பண்ணலை. அர்பனைசேஷன் வந்துட்டு MSW மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இதாகவே எடுத்துக்கல. சப்ளை சோர்ஸ் செக்ரிகேஷன் வந்து ரொம்ப கம்மி. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் வித் ULBs. Solid waste management rules provided for detailed criteria for setting up solid waste processing and treating facilities among others. அப்புறம் வேஸ்ட் டு வெல்த் மிஷின் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஜென்ரேட் எனர்ஜி, ரீசைக்கிள் மெட்டீரியல் அண்ட் எக்ஸாக்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் வேல்யூ ஃப்ரம் வேஸ்ட்டு. SBM 2.0 கால்ஸ் ஃபார் 100% சோர்ஸ் செக்ரிகேஷன், டோர் டு டோர் கலெக்ஷன் எட்ஸெட்ரா. இது சூப்பருங்க. 100% சோர்ஸ் செக்ரிகேஷன். கீ இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துருந்தோம்ல, அது என்னென்ன எடுத்திருந்தாங்களே ADP. Upgrade and establish waste management facilities. Example வந்து biomethane methanation plants. Build ULB's capacity on waste management and sanitation. Training and awareness campaigns to improve waste segregation and waste collection. Help conduct annual reviews and progress updates of city wide. இதெல்லாம் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது என்னது, ஆயில் ஸ்பில்ஸ்லாம் இருக்குது, ரேட் ஹோல் மைனிங் மெத்தட்லாம் இருக்குது, ஈஸி தான். அதுக்கப்புறம் மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னா என்னது, ஓகே, இதுவும் WMO தான் இது பண்ணுறாங்க. எங்கள் மெட்ராலஜின்னா வந்து வெதர் ஃபினாமினாலாம் பார்த்து பார்க்குறது. அப்போ வந்துட்டு அதெல்லாம் யார் வந்துட்டு இது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து இது பண்ணுவா, அதெல்லாம் வந்து WMO தான் பண்ணுவாங்க. நம்ம இருந்தால் IMD வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். சரி, அது நிறைய ஹசார்டுக்கு சேர்த்து பார்க்கும் போல். அதுதான் வந்து இதோட லிட்டரலாக அந்த மீனிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்துட்டு எனேபிள்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் பிஸ்னஸஸ் அதர்ஸ் டு டேக் டைம்லி ஆக்ஷன் டு ரெடியூஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் இன் தி அட்வான்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் ஈவெண்ட்ஸ். சூப்பர். 4 pillars of news are disaster risk knowledge, observation and monitoring, communication and preparedness to respond. இது வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற படிக்கிற மாதிரி இருக்குது. ப்ரிப்பேர்ட்னஸ்ஸு இந்த BBB வந்து படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு ரிப்போர்ட் அக்சஸ் த குளோபல் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூஸ். சரி, அகேன்ஸ்ட் டார்கெட் ஆஃப் சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் 2. ஸோ நம்ம சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் வந்து நம்ம படிக்கணும். அதில் ஒரு டார்கெட்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த குளோபல் டிசாஸ்டர் சம்திங் ஏதோ குறைக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஞாபகம் இல்லை, நம்ம படிப்பானா. அவுட் ஆஃப் 101 countries ரிப்போர்ட் ஹேவிங் நியூஸ் 95 have reported the existence of disaster risk reduction strategies. 105 102 91 தான் வந்துட்டு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதாமா, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களாமா. காமன் ஆல்டரிங் ப்ரோட்டோகால் ஹேஸ் ஹெல்ப்டு த Common altering protocol has helped the timely flows of information from authoritative sources to the public. Over 400 million people in the least developed countries and small island developing states
access to better prediction and warnings for flood, drought, etc. Challenges. Only half of the world is covered by an early warning system. இதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட்டு. Increasing unpredictability, complexity and severity of hazardous events are challenging the MU's capability. In India, disaster risk knowledge and management, warning dissemination and communication are not adequate. However, preparedness response capabilities and detection, monitoring and forecasting capabilities are available. Initiatives for disaster risk reduction and initiative. First Asian Ministerial Conference for CDRI தெரியும், அது 2019 இந்தியன் சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் 2007. அதெல்லாம் சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் போட்டிருப்பாங்க 2004. அடுத்து வந்துட்டு குளோபல் இனிஷியேட்டிவ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் ஏஐஐ இனிஷியேட்டிவ் which aims to cover everyone by Earth on 2027. இது இம்பார்ட்டன்ட்பா. ரீஜனல் இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்டஸ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் RIMS. ஸோ இப்போ இது என்னது தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் நம்ம WMO வந்து இந்த ரிலீஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மியூஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, 4 பில்லர் மூலமாக இது பண்ணுது, அது நமக்கு தெரியும். சென்டை ஃப்ரேம்வொர்க் டார்கெட்டை கரெக்டாக பார்க்குறோமான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு ரிப்போர்ட்டே கம்மி பேர் தான் இது பண்ணியிருக்காங்க. பாதி பேர் வந்து அது ஒன்று. அடுத்து வந்துட்டு ஒன்லி ஹாஃப் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் கவர்டு பை ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இதில் தான் நம்ம படிக்கணும் சேலஞ்சஸ்ஸு. இதெல்லாம் இதுக்கு மேலே இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் என்ன இனிஷியேட்டிவ் CDRIயும் இதெல்லாம் வந்துட்டு இது எப்படி வந்து இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு அது பார்த்துக்கலாம். அது வந்துட்டு மேபி கேட்டால் வந்து யோசிச்சு வச்சுக்கலாம், இல்லைனா மெயின்ஸில் கூட எழுதிக்கலாம். நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். எண்ணூர் ஆயில் ஸ்பில் என்னென்னங்கிறத பார்ப்போமா. சென்னையில் இருக்குல்ல, எண்ணூரில் மிச்சாங் அது வந்துட்டு புயல் வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்னாச்சு, வெள்ளம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அது மூலமாக அதில் அடிச்சுட்டு போய் ஆயில் ஸ்பில்லாம் வந்துட்டு ஆயிருக்கும் போல். சரி, அஸ்பர் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆயில் ஸ்பில் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் தி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ரிஃபைனரி. ஆமாம், கடலோரத்தில் தான் ரெஃபைனரி இருக்கும், கரெக்டு. ஹேஸ் spread across 20 square kilometers in the sea. ஐயோ பாவம். An oil spill is the release of liquid petroleum hydrocarbon. Liquid petroleum hydrocarbon into environment, especially marine areas. இது வந்துட்டு மெயினாக ஹைட்ரோகார்பன் தான், பெட்ரோலியம் நமக்கு தெரியும். காசஸ் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ் என்னென்ன, எக்யூப்மெண்ட் பிரேக், இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. இதுக்கு ஒரு இதாக நமக்கு தெரியும், படிச்சுக்கலாம் ஈஸியாக. இம்பேக்ட் ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ் என்னென்ன, destroys insulating ability of fur on mammals and impacts water repelling qualities of a bird's feathers. இப்போ சில அனிமல்ஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு வெறும் அந்த இதில் வந்துட்டு அது என்கவுண்டர் பண்ணதில்ல அந்த ஏரியாவை. அது ஃபரில் பட்டுச்சுன்னா அது வந்துட்டு அது இன்சுலேட் பண்ணுறதுக்கான, அதாவது குளிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு அதோட இது வந்துட்டு டஸ்டாக ஆயிருமாமா, இன்சுலேட்டிங் எபிலிட்டி வந்து. ஸோ அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பேர்டோட ஃபெதர் வந்துட்டு வாட்டர் ரெப்லிங் குவாலிட்டிஸ் வந்துட்டு வந்துருமாமா, தண்ணியில் இருக்க முடியாதான். இம்பேக்ட் இம்யூன் சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் டால்ஃபின்ஸ் அண்ட் வேல்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போது. ஆனால் ஆயில் இன்ஹலேஷன், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹார்ட் டேமேஜ், இம்யூன் சிஸ்டம், ஹெட்ஏக் டியூ டு தி ஸ்ட்ராங் ஓடர் அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன். நமக்கு அப்ஸ்ட்ரக்ட் பேசேஜ் ஆஃப் சன்லைட் இன்டு சி. ஆமாம், இது வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு டெட் ஜோன்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ஸ்கேர்ஸாக இருக்கும். இம்பேக்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அஸ் தே கேன் நோ லாங்கர் ஷீல்டு கோஸ்ட் லைன். பயோ ரெமிடியேஷன் டெக்னாலஜி டெவலப்டு இன். இதுக்கு என்னென்னா தெரியிருக்குல்ல, தி எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டியூஷன், அதில் வந்துட்டு ஆயில் ஜாப்பர் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது அது ஆயிலை வந்து சாப்பிட்றது ஒன்றும் ஒரு பாக்டீரியா இருக்கும். அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா சொல்கிறேன், ஆலிவரசஸ்ங்கிறது தான் இது, சரியா தெரியும். ஆயில் இந்தியா கார்பரேஷனும்
additional bacterial strain make more sludge and high sulfur content. ஓகே, இது வந்துட்டு என்ன, இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கும்ல, CH இதுதானே இது ஆக்சுவலாக. இதில் வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த இப்போ ஒலிவர செஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பாக்டீரியா, சும்மா இது மவுத் வச்சு சும்மா இது பண்ணுவோம். இது வந்துட்டு என்னன்னா, இங்கே வந்துட்டு சாரி வந்துட்டு இந்த சியை அப்படியே சாப்பிட்ரும், இந்த பாண்டை பிரேக் பண்ணி விட்ரும். பண்ண என்னாகும், ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ வந்துட்டு கார்பன் எடுத்துரும். அப்போ வந்துட்டு ஈஸியாக இந்த பாண்ட் இருக்கிறனால தான் விஸ்காசிட்டி எல்லாமே எதுவுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ கார்பனில் இது மட்டும் இருக்காது, நிறைய இது இருக்கும். சொல்லுங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இது பண்ணுறேன். பெட்ரோல் கெமிக்கல் ஃபார்முலா CnH2n+, இது பார்த்தா தெரியும், இதா CH3 HCH3 CO CH3 CH3. இப்போ இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற சிஏ மட்டும் எடுத்துடும். ஸோ இதுதான் வந்து கணக்கு. Steps taken for preventing oil spills. நேஷனல் லெவலில், குளோபல் லெவலில். ஃபஸ்ட்டு குளோபல் லெவலில் பார்ப்போம். சோலாஸ்னு ஒன்று இருக்குது, சேஃப்டி ஆஃப் சி அட் லைஃப். இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆஃப் சேஃப்டி ஆஃப் சி அட் லைஃப் வந்து எதுக்கு, இது வந்துட்டு இதுக்கு தான். இது வந்து மார்போல்னு இருக்குல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் மெரைன் என்விரான்மெண்ட் ஃப்ரம் ஷிப்ஸ். நம்ம மார்போல் கன்வென்ஷன். நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான் பை இந்தியன் கோஸ்ட் கார்டு. சூப்பர், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கலாம். இந்த க்ரீனில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும் ஃபிலிம்ஸ் போகும்போது. மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958. சரி, இப்போ வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ரேட் ஹோல் மைனிங் இதை பற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்ப்போமா? நிமிஷம். இந்த ரேட் ஹோல் மைனிங்கை தான் யூஸ் பண்ணி வந்துட்டு உத்தரகாஷி டனல் இருக்குல்ல, உத்தரகாண்டில் தான் இருக்குது நினைக்கிறேன். ஆமாம், உத்தரகாஷி டனல் இன் விச் ஸ்டேட்? உத்தரகாண்ட். ஆமாம், ஹோம் டு நம்பர் ஆஃப் ஆசனம் பண்ணுறது தெரியும். சரி, ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா வந்துட்டு ரேட் ஹோல் மைனிங் வந்து பண்ணி தான் வந்துட்டு என்னது அங்கே பிரேக் ஆகிடுச்சு, அங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு டனல். அதை வந்துட்டு நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்க. அப்போ வந்து மீடியாலாம் நல்லா புஷ் பண்ணி இது பண்ணி அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ரெஸ்கியூ ஒர்க்கை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் வந்துட்டு அதை ரெஸ்கியூ பண்ணும்போது இந்த இது தான் பண்ணாங்க, ரேட் ஹோல் மைனிங் தான் பண்ணாங்க. ஸோ திஸ் மெத்தட் வாஸ் யூஸ்ட் ஃபார் ஹாரிசான்டலி drilling for remaining 10 to 12 meters stretch of debris in the collapsed section of the under reconstruction Silkaria tunnel of Chardham route in Uttarakhand. Sorry, rat hole mining involves the digging of narrow pits dug into the ground. Okay, typically just large enough for one person to descend and extract coal. இப்போ ஒரு பர்சன் உள்ளே போய் கோல் எடுத்துகிட்டு வர அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதான் என் பேர்லேயே தெரியுதுல, ரேட் ஹோல் போடுற மாதிரி தான் குட்டியாக போடுவாங்க. அடுத்தது என்னது? It is mostly prevalent in Meghalaya because of the thickness of the coal found here. Once the pit are dug, miners descend using rope or bamboo ladders to reach the coal seams. The coal is manually extracted using primitive tools such as இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும், கையில் போய் நோண்டிட்டு வராங்க உள்ள ஓட்டைக்குள்ளே போய். However, rat hole mining has various issues like soil erosion. Excavation of rat hole causes the removal of vegetation, water pollution, poor ventilation. Sometimes வந்துட்டு டெத் ஆகிருக்காங்க, succumb to death. Contaminate water sources with pollutants under runoff from exposed mineral areas. சரியா? அடுத்து என்னது? Involvement of children. Underage labor in rat hole mining is a prevalent issue. சரி, சைல்டு லேபர் வந்துட்டு இது பண்ணுறாங்க, அது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயந்தான். பேனிங் ஸ்டேட்டஸ்.
The National Tribunal has banned the Green Tribunal has banned the rat hole mining in 2014 on the ground of the practice being unscientific and unsafe for workers. நம்ம இந்தியாவில் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கணும். சரியா? இப்போ இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போ பேன் பண்ணிட்டாங்க என்ஜிடி. இப்போ என்ஜிடிட்ட இதில் ஒரு இது இருக்குது. என்ஜிடிட்ட வந்துட்டு அப்பீல் வந்து முடிச்சுட்டு போகும்போது அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவோம். However, அதான் சொல்லியிருக்கேன் பாருங்க. However, in 2019 Supreme Court said that if coal mining is done under Mines and Minerals Act and Mineral Concession Rules, then NGTP ban will not be applicable. இந்த MMDR ஆக்ட் இருக்குது தெரியுமா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ. அதில் கீழே போட்ட ரூல்ஸ் படி நம்ம வந்துட்டு பண்ணணும்னா ராட் ஹோல் மைனிங் வந்துட்டு அந்த பேன் வந்துட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பார்த்துக்கலாம், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க, அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை வந்துட்டு இப்படி கூட கிடையாது. இப்போ அந்த மைனிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் பண்ணோம்னா சில்ட்ரன் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, ராட் ஹோல் மைனிங்கில் இது இன்வால்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும். முல்லை பெரியார் டேம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சர்வே ஆஃப் இந்தியா டு அக்சஸ் கேரளாஸ் மெகா பார்க்கிங் ப்ராஜெக்ட் நியர் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்துட்டு அக்சஸ் பண்ண சொல்லியிருக்கு. டு அக்சஸ் Kerala's Survey of India will determine if the mega parking project encroaches Periyar Lake lease agreement territory. It was constructed during 1887-95 and owned, operated and maintained by Tamil Nadu government. It is located in upper reaches of river Periyar, which flows into the Kerala after originating in Tamil Nadu. பாரேன், பெரியார் ரிவர், பெரியார் ரிவர், ஆமாம், ஃப்ளோஸ் இன்டு கேரளா, ஆர்ஜென்டினா, தமிழ்நாடு. பெரியார் டைகர் ரிசர்வில் தான் இந்த இது வந்துட்டு இருக்குது. பெரியார் டைகர் ரிசர்வில் வந்துட்டு இருக்கிற ரிசர்வாயர் வந்துட்டு இதுவும் தான். வேர் டஸ் ரிவர் பவானி ஆரிஜினேட் அண்ட் எண்ட்? நீலகிரி ஹில்ஸ்லேருந்து பவானி ஆரம்பிக்குது. கரெக்டு. சரி, பார்ப்போமா ஃபஸ்ட் என்னங்கிறது வந்து டிஸ்பியூட் பார்ப்போம். த டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்ட் ஆன் தி பெரியார் லேக். லீஸ் அக்ரிமெண்ட் ஃபார் a lease of 999 years. Agreement signed between Maharaj of Travancore and the Secretary of State for India during British rule. Super. Either Kerala government claimed that dam is unsafe and a threat to people living downstream earlier and pitched for building a new dam, whereas Tamil Nadu government denies it and is utilizing the dam to its full capacity after structural strengthening. இவங்க வந்துட்டு அது வந்துட்டு லோயர் ரீச்சஸில் இருக்கவங்களுக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க, இவங்க வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. இதுதான் பிரச்சனை. சரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேம்ஸ் அண்ட் டேம் சேஃப்டி. Dam play a vital role in the overall water security and energy needs of a country. India has the third largest number of dams in the world, and many of them are aging, seismically vulnerable, and thus safety becomes paramount. Unsafe dams expose downstream areas to risk after catastrophic flooding and displacement. Survey of India. Survey of India is the national survey and mapping organization. It was set up in 1967. It works under the Department of Science and Technology. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் வந்துட்டு சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒர்க் பண்ணுது. நேஷ்னல் சர்வே ஆஃப் இந்தியா மேப்பிங். சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு MCQs வந்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம்.